ஸோ ஐம் சூர்யா. நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்து வரேன். இங்கே நான் இப்போ செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறேன். நம்மங்கன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி இந்த ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன். இப்போ காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸ்லலாம் இருக்காது. மோரோவர் டு இங்கே பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக கிளாஸஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்போ ஹாஸ்டல் எல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நமக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே கிளினிக்கல்ஸ்க்கு போயிட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டல் டியூட்டிஸ் எல்லாமே போயிட்டு இருந்தோம். அங்கே எல்லாமே நமக்கு ஒரு கிளினிக்கல் எக்ஸ்போஷர்ஸ் வந்து கிடைக்கும். பேஷண்ட்ஸ் கூட டாக்டர் பேஷண்ட் கம்யூனிகேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே கிடைக்கிறது நிறைய இடத்துல பாசிபிலிட்டிஸே கிடையாது. பட் ஆனால் இந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நம்ம ஒரு டாக்டர் நம்ம போய் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்தியாவிலேயே சில இடங்கள்ல வந்து இது நடக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது எஃப்எம்ஜி கிளாஸஸ், ஏன்னா நம்ம இங்கிருந்து போனதுக்கப்புறம் எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ் எழுதுவோம் இல்லையா. ஸோ எஃப்எம்ஜி கிளாஸஸ்க்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, பேசிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே எஃப்எம்ஜி கிளாஸஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நாங்கள் இருக்கிற சிட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சிட்டி. நீங்க த ஃப்ளவர் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்தாலே உங்களுக்கே தெரியும் ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்டல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் மெஸ் இருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து மெஸ் இருக்காது, ஹாஸ்டல்ஸ் இருக்காது, வெளியே தான் தங்கணும். பட் ஆனால் இங்கே இந்தியன் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கும். அதையும் தாண்டி பார்க்கும்போது காலேஜஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா வந்து ஒவ்வொரு இடத்துல அமைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வேற என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம இங்க இருக்கிற சுச்சுவேஷன்ஸ், இங்க பீப்புள்லாம் வந்து உண்மையாவே ரொம்ப நைஸா இருப்பாங்க. நமக்கு கம்யூனிகேஷன்ஸ்லயே இருக்கட்டும், ஒரு ஹியூமனிட்டி வந்து அந்த ப்ராப்பரான ஒரு சரௌண்டிங்ஸ் வந்து நமக்கு இங்க படிக்கிறது கிடைக்கும். அது வந்து சரௌண்டிங்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம இப்போ படிக்கிறோம் அப்படின்னா சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இங்க வந்து நமக்கு பர்ஃபெக்டாவே அமையுது. ஸோ நம்மளோட ஸ்டடீஸ்ல வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. நல்லா நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹாஸ்டல்ஸ் பத்தி நான் சொல்லிட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே இருக்கிறது வந்து நமக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்களும் இங்க வாங்க, வந்து படிங்க. யூ வில் ஆல்சோ பிகம் அ கிரேட் டாக்டர் இன் த ஃபியூச்சர். தேங்க்யூ.